பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு இதோ உங்களுடைய இன்விடேஷன் கார்டு. ஆதார வசனம் மார்க் 1:38. அவர்களை அவர் நோக்கி, இயேசு நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீசர்கள் அவரை பின்தொடர்ந்து போய், உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அடடா, அப்படியா, வாங்க போகலாம் என்று பதட்டப்படவில்லை. ஐயோ, ஆத்துமாக்கள் போய் விடுவார்களே என்று நர்வஸ் ஆகவில்லை. ஏன்? அவருடைய அழைப்பை அவர் அறிவார். இன்று அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிவார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் சொன்னார். பிதா என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை காண்பித்தாரோ அதை மாத்திரம் செய்தார். எக்ஸ்ட்ரா ஏதும் செய்யவில்லை. செய்ய சொன்னதை செய்யாமலும் இயேசு விடவில்லை. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகையால் தான் யோவான் 17:4 இயேசு குறிப்பிடுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. மார்க் 1:38 சொன்ன இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார் அல்லவா? இது அவரது அழைப்பை அறிந்ததினால் நாமும் அழைக்கப்பட்டவர்கள். தெளிவு இருந்தது இயேசுவிடம், எதற்காக தான் அனுப்பப்பட்டார் என்று. அதை செய்து முடித்தேன், முடிந்தது என்றார். அவரிடம் பதட்டமே இல்லை. ஏன் பதட்டம் இல்லை? தன் அழைப்பை, பிதாவின் அழைப்பினதின் மேன்மை, காரியத்தை இதுதான் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்ததால், பிதாவை அறிந்திருந்ததால் அவர் பதட்டப்படவில்லை. யாரெல்லாம் தங்கள் அழைப்பை தெளிவாக புரிந்து இருக்கிறார்களோ, சித்தத்தை புரிந்து இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் பதட்டப்படவில்லை. பிபி கூடவே இல்லை. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள். இதை புரிந்து கொண்டால் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளலாம், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று. எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றவர்கள். ஏதோ ஏஞ்சல்ட்டு இருந்தல்ல, வேறு செயின்ட்டு கிடையாது, தேவனிடத்திலிருந்தே அழைப்பை பெற்று வந்திருக்கிறோம். நம்முடைய விசிட்டிங் கார்டை நாம் காட்டலாம், நம்முடைய அழைப்பின் கார்டை நாம் காட்டலாம். ரோமர் 8:28-29 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் தியானத்தோடு படிக்க வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்கிறேன். முன் குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார், அழைத்தவர்களை மகிமைப்படுத்தியும் வருகிறார். எப்படி சீக்வன்ஸாக வருகிறது பாருங்கள். முன் குறித்தார், அதாவது முன் அறிந்தார். எங்கே அறிந்தார்? சிந்தையில் இருந்தார். வேறு எங்கிருந்து அவர் அறிய முடியும்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் முன் அறிந்தார். நம்மையும் முன் அறிந்தார். எதற்காக முன்னறிந்தார்? தம்முடைய குமாரின் சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மளை முன் குறித்து வைத்தார். இந்த ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டும் என்று. அவர் குறித்தது தான், வட்டம் போட்டது தான். குறித்தவர்களை நம்மளை அழைத்தார். இன்னார் இடத்தில் பிறக்க நாமெல்லாம் செலக்ட் பண்ணணும், இந்த ஊரில் பிறக்கணும், இன்னாருக்கு பிறக்கணும், இப்படியெல்லாம் சரீரம் இருக்கணும், ஒன்றும் கிடையாது. ஆத்துமா நம்ம எடுத்துக்கணும். அவர் கொடுத்தது சரீரம், அவர் கொடுத்தது ஆவி, அவர் கொடுத்தது எல்லாம் அவர் கொடுத்தது. ஏனால் முன் அறிந்தார், அழைத்தார், நம்மளை மகிமைப்படுத்தி வருகிறார். எதற்காக? குமாரின் சாயலுக்கு. அப்படியா கண்ணு மூக்கு முடி அதல்ல, அவருடைய ஆத்துமாவின் சாயல், அவருடைய சுபாவத்தின் சாயல். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே, நம்ம தன்னால் நம்ம செய்ய முடியாது, அதற்காக ஆவியானவர் நமக்குள் வைத்திருக்கிறார். இதை நான் ஒவ்வொரு செய்தியிலும் குறிப்பிட்டு கொண்டே வருகிறேன். ஆவியான நிறைவு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது தேவ அன்பு. எதற்காக? குமாரின் சாயலுக்கு நம்மளை மாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்போ உலக வாழ்வு இல்லையா? வாழ்வு, அந்த வாழ்வில் தான் காட்ட வேண்டுங்க, வாழ்வில் தான் காட்ட வேண்டும். பிள்ளை எப்படி வளர்க்கிறோம் பாருங்கள், இயேசுனுடைய வாசனை தெரியப்படுத்த வேண்டும். வேலை தளத்தில் எப்படி இருக்கிறீர்கள், இயேசுவின் சாயல் தெரிய வேண்டும். அடைய அவங்க அப்பா மாதிரியே பேசுகிறான், அவங்க அப்பா மாதிரியே பைக் ஓட்டுறான், அவங்க அப்பா மாதிரியே கார் ஓட்டுறான், அவங்க அப்பா மாதிரியே எல்லாரும் கொடுக்குறான். சாயல் உலக பிரகாரமான தாய் தகப்பன் சாயலை பார்க்கிறார்கள் அல்லவா? அப்படி பரம பிதாவின் இயேசுவின் சாயலை நமக்குள் மக்கள் காண வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே ஆவியின் நிறைவு கொடுக்கப்பட்டுள்ளது.
அந்நிய பாஷை பேசி நான் எப்படி பேசுகிறேன் பார், நான் எப்படி ஜெபிக்கிறேன் பார், நான் எப்படி செய்கிறேன் அதற்கு அல்ல. குமாரனுடைய சாயலுக்கு நம்முடைய பேச்சிலே, தொழிலிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே எங்கே போனாலும் அவருடைய சாயலை நாம் காட்ட வேண்டும். எடேப்பா இவங்க தெரியுது, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க நல்லா தெரியுது, இவங்க வேதம் வாசிக்கிறவங்க தெரியுது என்று சொல்ல வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் நம் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆவியை நிறைவை பெற்றிருக்கிறோம். இனி எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவருடைய இன்விடேஷனை கொடுக்கும்போது ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கிறார். நீங்கள் அதை எனக்கு அறியாதனாலே இல்லை என்று ஆகிவிடாது. பொதுவான நோக்கம், பொதுவான திட்டம், பொதுவான சித்தம் எல்லார் மேலும் உள்ளது. அது பொதுவானது. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட அனைவர் மேல் உள்ளது என்னவென்றால் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். இதன் மூலம் கர்த்தரின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அவர் தனக்கு ஒரு லாபம் இல்லாமல் எதையும் நமக்கு கொடுக்க மாட்டார். நம்முடைய எண்ணம், பேச்சு, செயல் விதம் மூலம் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அடுத்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனை பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரசங்கம் என்று சொன்ன உடனே மைக் எடுத்து பேசுவது என்றாகிவிடாது. நம்மை சந்திக்கவர்கள், நம்மளோடு இணங்குறவர்கள், வேலை செய்வர்கள், ரயிலில் பிரயாணிக்கிறவர்கள், பஸ்ஸில் பிரயாணிக்கிறவர்கள், யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ முதலில் ஒரு ஸ்மைல் ஆரம்பிக்க வேண்டும். பின் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் புரியும் வண்ணமாக அவர்கள் இருக்கிற நிலையிலேயே சத்தியத்தை நிதானமாக சொல்ல வேண்டும். சொல்லாமல் இருக்கவே கூடாது. 2 தீமோத்தேயு 4:2, 1 பேதுரு 2:9 இப்படி நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, இந்த இன்விடேஷன் எதற்கு? புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகியும் பரிசுத்த ஜாதியாகியும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த டினாமினேஷன், இந்த டிகிரியெல்லாம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்ம பேச்சிலே, நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையிலே அதை நாம் அறிவிக்க வேண்டும். டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த வசனங்கள் எல்லாம் நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை, தேவ திட்டத்தை, சித்தத்தை விளக்குகிறது. எனக்கு தெரியாது என்று இனி நீங்கள் சொல்ல முடியாது. அழைப்பை பெற்ற, அனுப்பப்பட்ட, புறப்பட்டு வந்த நமக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. எப்படி இயேசு பதட்டப்படவில்லையோ அப்படி நம்மளுக்கு பதட்டம் இருக்கக்கூடாது. 2வது பயம் இருக்கக்கூடாது, இருப்பதில்லை. லூக்கா 13:31-33 வசனங்கள், 13ஆம் அதிகாரம் 31 33 வரை வசனங்கள் சொல்லுகிறது. பரிசேயர் இயேசுவிடத்தில் வந்து, ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறார், ஆகவே இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு போய்விடு என்றார்கள். இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மறிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அதை நறுக்கி சொல்லுங்கள் என்றார். கேட்டீர்களா? தன் அழைப்பையும் பிதாவையும் அறிந்திருந்ததால் இவ்வளவு தைரியமாக பேச முடிந்தது. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் அழைப்பை கையில் வைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் பதட்டப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. எதற்கும் பயப்படக்கூடாது. தெய்வத்திற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். பயப்படாதே என்று 365 முறை வேதாகமத்தில் சொல்லப்பட்டதாக டேட்டா சொல்லுகிறது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிற அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஏன் பயம் வேதனை உள்ளது? அது நம்முடையதல்ல, தேவனுடையதல்ல, நம்ம தெய்வ குடும்பத்தினுடையது மேல, அது பிசாசினுடையது. அது வேதனையை கொடுக்கவே உள்ளே வருகிறது. நீங்கள் பயப்பட்டால் தேவனை நேசிக்கவில்லை, நம்பவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். வேறு அர்த்தம் இல்லை. எதற்கு பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லும்போது இது ஒரு சஜஷன் அல்லங்க, கொஞ்சம் பயப்படாமல் இருந்து பாரு, அது அல்ல, கட்டளை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பயம் பிசாசின் ஆயுதம். உங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய, எல்லாம் உங்களுடையது எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஒருவன் உங்களை தொட முடியாது. நீங்கள் அவருடைய கண்மணி. அழைப்பை பெற்ற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய கண்மணி. உங்களை தொடுகிறவன், அதாவது உங்களை அவமானப்படுத்துறது, வம்புக்கு இழுக்கிறது, வேதனை கொடுக்கிறது, அவதூறாக பேசுவது, வேண்டுமென்ற தடைகளை வைத்தல் ஏது நடந்தாலும் கர்த்தர் தனது கணக்கில் வைத்துக் கொள்கிறார், தனக்கு செய்ததாக எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் திருப்பி செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். பதில் செய்வதும் பழி வாங்குதலும் எனக்குரியது என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அழைப்பை பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அடுத்து அழைப்பை பெற்ற வந்த நாம் எந்த காரியத்திற்கும் ரிசல்ட் நம் கையில் இல்லை என்பதை தெளிவாக அறிய வேண்டும். 1 பதட்டப்படக்கூடாது, 2வது பயப்படக்கூடாது, 3வது எல்லாம் ரிசல்ட் அவர் கையில் இருக்கிறது.
1 கொரிந்தியர் 3:6-7 பவுல் சொல்வதை பாருங்கள். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். ரிசல்ட்டை கர்த்தர் கையில் விட்டுவிட்டு நாம் கைவீசி கொண்டு அவரோடு இணைந்து நடந்தால் போதும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதும். பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் வேதத்தில் உள்ளது. பிஸ்னஸ், வேலை, அவர் சொற்படி செய்வது, நண்பர்கள் கூட்டம், திருமணம் எப்படி நடக்க வேண்டும் எல்லாம் வேதத்தில் இருக்குது. அவர் சொற்படி செய்தால் போதும். ரிசல்ட் அவர் பார்த்து கொள்வார். நம் கையில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. யோவான் 2:5 அதற்கடுத்து 2:9 யோவான் 2:5 அந்த தாய் சொல்லுகிறார், மரியாள் சொல்லுகிறாள், திராட்சரசம் குறைபட்டு விட்டது. அவள் பார்த்து விட்டாள். இயேசுவிடம் வந்து சொல்லுகிறாள், உனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை என்று சொன்னார். உடனே அவள் அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் கூப்பிட்டு, குறைவு, அவர் இருக்கும் இடத்தில் குறைவு இருக்கார், குறைவு வந்து விட்டது, அவர் ஏதாவது செய்து இதை நிறைவாக்குவார் என்பது அந்த தாய்க்கு தெரிந்து விட்டது. ஆகவே வேலைக்காரர்கள் கூப்பிட்டு அவர் சொல்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் இயேசு இதை நிரப்புங்கள் என்றால் திராட்சரசமாக மாற்றி அதை கொடுத்தார். திராட்சரசமாக மாற்றுவது அவர் வேலை, நிரப்புவது நம் வேலை. இது எதுவாக மாற்றுவாரோ, எப்படி மாற்றுவாரோ, எப்போ மாற்றுவார் அந்த கவலை இருக்கக்கூடாது. நிரப்புங்கள் என்றால் நாம் நிரப்ப வேண்டும், அதுதான் நம்முடைய வேலை. பதட்டம் விடக்கூடாது, பயம் இல்லாமல் ரிசல்ட் அவர் கையில் விட்டு அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற தாட் இருக்கக்கூடாது. அது அவர் பொறுப்பல்ல. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு தினப்படி வாழ்வை நடத்துங்க. திருப்புமுனை தருவார். சொன்னவரே உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது கர்த்தருடைய அஜெண்டாவில் உள்ளது. அதை நிறைவேற்றாமல் அவர் ஓயவே மாட்டார். அவர் உங்கள் தகுதியை பார்த்து செய்கிறவர் அல்ல. தான் நல்லவர், தான் வல்லமையுள்ளவர், தான் இந்த அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு உங்கள் கையில் இருக்கிறது, அதை பொறுத்து தான் அவர் செய்வார். ஆனால் சில காரியங்களை, பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். அதை நாம் செய்ய வேண்டும். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். நீங்கள் நீதி உள்ளவராமே, உண்ணவுள்ளவராமே, எனக்கு செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா என்று நச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டார். ஆவியானவர் என்ன உங்களோடு உணர்த்துகிறாரோ அதை நீங்கள் செய்து கொண்டு நடந்தால் போதும். ஆவியானவர் எல்லாவற்றுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கிறோம் என்பதாகும். ஜெபிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு நீ தைரியம், அன்பு, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. காலைதோறும் புது கிருபை. நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாவற்றும் இந்த கிருபை எங்களுக்கு போதுமானது. நீர் எங்களோடு வருவதால் பாதையை பற்றி கவலை இல்லை. கரை சேர்ப்பீர், நித்திய ஜீவனை கொடுப்பீர், ஜீவ கிரீடம் தருவீர், நிரம்பி வழியை செய்வீர். அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இயேசுவையே பார்த்து கொண்டு நடந்தால் தண்ணீர் மேலேயும் நடக்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன்.